98 நபர்கள் வந்து கைதிகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போலீஸோடைய டார்ச்சரில், லாக்அப் டார்ச்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ஆர்டிஐ மூலமாக வெளியில் வந்திருக்கு. லாக்அப் டெத் பண்ணாலும் கடந்த காலத்தில் பல லாக்அப் டெத் பண்ணவங்களுக்கு லாக்அப் டெத் மட்டும்தான் தெரியும். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விசாரணைகள், அதற்கு அந்த அதிகாரிகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை எதுவுமே மீடியாவில் வராது. நீங்கள் சாத்தான் கொடுத்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுனால கொஞ்சம் ஆழமாகவே நான் சொல்கிறேன். 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க வந்து நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சில நிவாரணங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கு அவங்க 2 பேர் குடும்பத்துக்கு. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு, மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மனக்காயப்படுத்தி தான் நம்ம வந்து நம்ம நீதிமான் காட்டிக்கிறதோ இல்லை புரட்சியாளருக்கு காட்டிக்கிறதோ அல்லது போராளின்னு காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொருத்தருடைய மனசை காயப்படுத்தி பண்ணணும் இல்லை. நீங்கள் இங்கே வாழ வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. போலீஸ்காரன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து குற்றம் செஞ்சுட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது யார்? குடும்பம் அனுபவிக்குது. அது பரவாயில்ல, வெளியில் வரதில்லை. காவல்துறையில் இருக்கிற அந்த பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் குடும்பத்தை பற்றிலாம் இங்கே யாரும் பெருசாக பேசுனதுலாம் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. 10 பேர் வந்து குற்றம் செய்தவங்க தான், 2 பேர் கொண்டவங்க தான். ஆனால் அந்த குடும்பங்கள், இவங்களை நம்பி இருக்க குடும்பங்கள் வந்து எப்படி வந்து பரிதவிக்குதுன்றதை பாருங்கள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடிக்காமையே விசாரணை பண்ணணும்னு ஒரு எந்த அக்யூஸும் நீங்கள் அடிக்கவே கூடாதுன்னு சொன்னால் இங்கே அது சாத்தியமும் இல்லை. அது வந்து போகும்போது நான் ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் சார். கணக்கு வாத்தியார் பற்றி எப்பவுமே குச்சி வச்சிருப்பார். எனக்கு பயமாக இருக்கும். உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருப்பேன். அது எதுக்காக சொன்னேன்னா, என்னைக்கு நம்ம வந்து வாத்தியார்கிட்ட இருக்க குச்சியை வந்து மனித உரிமையை பேசி நம்ம பிடிக்கிட்டோமோ அன்னைக்கே ஒழுக்கம் கட்டுச்சு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். 3 வருட கால திமுகவினுடைய ஆட்சி. ஏன்னா அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக இந்த மகளிருக்கான பேருந்து விஷயமா இருக்கட்டும், 1000 ரூபாய் மகளிருக்கான விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சில உயர்கல்வி போகக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், இது மாதிரியான சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் நிறையாவே கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படின்ற கோணத்தில் பார்க்கும்போது பல்வேறு விமர்சனங்களும் அவர் மேலே இருக்குது, திமுக ஆட்சி மேலே. அதில் வெங்கவேல் விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டுறாங்க. இதில் இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிஐ மூலமாக ஒரு பெண் வந்து ரம்ஜான் பேகம் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஆர்டிஐ மூலமாக ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க. அதாவது லாக்அப் டெத் மரணங்கள் தொடர்பான விஷயங்கள். அதில் கடந்த 3 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 102 லாக்அப் டெத் நடந்திருக்கு. அது இல்லாமல் 98 நபர்கள் வந்து கைதிகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போலீஸோடைய டார்ச்சரில், லாக்அப் டார்ச்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ஆர்டிஐ மூலமாக வெளியில் வந்திருக்குது. இது வந்து இந்த 3 வருடத்தில் இந்த திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்தது அப்படின்றது தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க சார்? லாக்அப் டெத்னா ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். இதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. அவர் என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் ஸ்டேஷனில். அப்போ அவர் சொன்னார், சார், ஒரு கைதி, எந்த கைதினா இருக்கட்டும், அவன் எங்கேயோ இருப்பான், அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி கிலோமீட்டர் கணக்கில் இருப்பான், எங்கேயோ பதுங்கி இருப்பான், அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவனை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து லாக்கப்பில் தள்ளுவோம். இதோ இருக்கு பாருங்கள் லாக்கப், இங்கே தள்ளணும். ஆனால் அந்த லாக்கப்புக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி தான் இருக்குது. ஒரு கைதியை போய் நான் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி 2 நாள் 4 நாள் அலைஞ்சி சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வந்து இங்கே தள்ளணும். ஆனால் அந்த லாக்அப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குன்றார். இது உங்களுக்கு என்ன புரியுது? லாக்அப் டெத் பண்ணாலும் கடந்த காலத்தில் பல லாக்அப் டெத் பண்ணவங்களுக்கு லாக்அப் டெத் மட்டும்தான் தெரியும். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விசாரணைகள், அதற்கு அந்த அதிகாரிகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை எதுவுமே மீடியாவில் வராது. நீங்கள் வந்து எங்கேயோ நீங்கள் அதுக்காக வந்து நான் லாக்அப் டெத் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த ஆர்டிஐ போடும்போது அப்படியே இன்னொரு கேள்வியும் போட்டிருக்கணும். நீங்கள் இதோடு நின்றுட்டீங்க. இந்த லாக்அப் டெத் நடந்தது இல்லையா, இதில் எத்தனை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதையும் கேட்டிருக்கணும். நம்ம கேட்போம். இந்த ஆர்டிஐக்கு பதில் அப்போவே அதிலே கேட்டிருக்கணும்.
எத்தனை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இதை நீங்கள் கேட்டிருக்கணும். துறை ரீதியான நடவடிக்கை எவ்வளோ பேர் இருக்குது, சஸ்பெண்ட் பண்ணவங்க எவ்வளோ பேர், இதெல்லாம் கேட்டிருக்கணும். 2 பேர் சாத்தான் குளத்தில் 10 பேர் உள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் இது எஸ்பெஷலாக நடக்கிறது தானே சார் இங்கே, அப்படி இல்லை. அது வெளியில் வந்து பிரபலமாக தெரிஞ்சிடுச்சு, தெரியாமையும் நடவடிக்கை இருக்கும். போகிற போக்கில் 101 பேர் இறந்துட்டாங்க. அந்த 106 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களில் யாரும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்களா? எடுப்பாங்க. அப்போ லாக்அப் மரணங்களை நீங்கள் தவிர்க்கணும் தான். இங்கே விசாரணைன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விசாரணை கைதிகளை வந்து அடித்து விசாரணை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அடித்து விசாரணை பண்ணுறதுன்றது அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி டம்ளரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி சார். எப்படி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எவர்செல் டம்ளர் எடுக்கும்போது எப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்து பிளாஸ்டிக் டம்ளர் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஆனால் அதே நீங்கள் கண்ணாடி எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப பத்திரமா எடுப்பீங்க. இந்த விசாரணை கைதிகளை இந்த அடித்து விசாரணை பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளரை ஹேண்டில் பண்ண மாட்டோம், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போயிடும். இப்படி அடிக்கும்போது இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பட்டு நடந்திருக்கலாம், இல்லை மன உளைச்சலாக இருக்கலாம். விசாரணை என்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற டார்ச்சர் கூட மனநோய் பாதிக்கப்பட்டுடலாம். போலீஸுக்கு ஆதரவாக பேசவே இல்லை, சரிங்களா? அதிகாரிகள் ப்ரெஷரில் பல உதாரணங்கள் நான் கதையாக சொல்ல முடியும். அதை விரும்பலை நான். ஆனால் போலீஸ்காரங்களும் நீங்கள் சொன்னீங்களா மனநலம் பாதிக்கப்படுங்க, போலீஸ்காரங்களும் முதல்ல டெஸ்ட் பண்ணணுன்ற நான். நீங்கள் இதையும் பார்க்கணும், மனநலம் பாதிக்கப்படும். எத்தனை போலீஸ்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான மனநலம், அதாவது கரெக்டான சரியான மனநிலையில் இருக்கிறாங்கன்னு, மென்டல் ஸ்டேபிளாக இருக்கிறாங்களா? ஆமாம், அதை பார்க்கணும். முதல் எப்படி மனசிதைவில் இருக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா பல காவல் ஆய்வாளர்கள் சரி, இல்லை உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் கூட முழு நேரம் குடும்பத்துக்கு போய் பார்க்க முடியாத சூழ்நிலாம் இருக்கிறாங்க. அக்யூஷனில் தேடி அவங்க வாழ்க்கை முழுவதுமே அப்படி ஓடிட்டு இருக்கிறதுலாம் இருக்குது. குடும்பம் எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்க முடியாத சூழ்நிலாம் இருக்கிறாங்க. இங்கே மனசிதைவு இல்லாமல் மனநிலை சரியாக இருந்தால் தான் இவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த கண்ணாடி டம்ளரை கரெக்டாக எடுத்து வைக்க முடியும். அங்கே மனசிதைவு இருந்ததுன்னா இங்கே நடக்கும். இதுதான் உண்மை. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குழந்தைங்க பள்ளிக்கூடம் போச்சா இல்லையா? இங்கே சாதாரண ஒரு அரசு ஊழியருக்கும் இவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். இங்கே சாதாரண அரசு ஊழியர் என்ன செய்வாங்க? சாயந்தரம் போனதும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஷாப்பிங் போவாங்க, இல்லை அந்த பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் கொஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ இந்த கைபேசி இதனால தப்பிச்சுது. இந்த கைபேசினா அந்த தொடர்பே இருக்காது. பல போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு விட்டு அந்நியப்பட்டிருப்பாங்க, தொடர்பே இருக்காது. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அடுத்தடுத்து இப்படி நிறைய இருக்குது. அதனால் மற்ற துறைக்கு மாதிரி இவங்களை பார்க்க முடியாது. ஆனால் எதுக்காக இந்த லாக்அப் டெத்தை வந்து நம்ம ஆதரிக்கவே முடியாது. நீங்கள் சாத்தான் குளத்தில் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரியுது. இது நீங்கள் கேட்குறதுனால கொஞ்சம் ஆழமாகவே நான் சொல்கிறேன். 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க வந்து நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சில நிவாரணங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கு அவங்க 2 பேர் குடும்பத்துக்கு. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு, மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 பேர் வந்து குற்றம் செய்தவங்க இவங்க சிறையில் இருக்கிறாங்க. இவங்க கூட 3 வேளை சாப்பாடு வந்து கம்பல்சரி. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிறையில் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது. 3 வேளை சாப்பிட்ருவாங்க. சிறை அந்த வேலையை செஞ்சிடும். அவங்க குடும்பங்க சஸ்பெண்ட் பீரியடில் பிழைப்பூதியம் சொல்லிட்டு பாதி சம்பளம் தான் வரும். இப்போ அவங்க சஸ்பெண்ட் பீரியடில் தான் இருக்காங்க, கன்விக்ஷன் ஆகலை. கன்விக்ஷனால் முழு சம்பளம் போயிடும். அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதி சம்பளம் தான். அந்த பாதி சம்பளம் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4 பேருக்கோ அல்லது 3 பேருக்கோ அல்லது 5 பேருக்கோ வந்து பயன்படும், பூர்த்தியாகும். அங்கே எப்படிப்பட்ட வறுமை இருக்கும்? சரி, வறுமை ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம், சமூகத்தில் அவங்களுக்கு பார்வை எப்படி இருக்கும்? ஒரு கௌரவமாக நேற்று வரை வாழ்ந்திருந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 பேர், நான் சொல்கிறது 10 பேருமே சொல்கிறேன். அது எந்த மாதிரியான பார்வை? ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு குடும்பம், அவங்க குடும்பம் வெளியே தான் இருக்குது. அப்போது சமூகத்தில் ஒரு கௌரவம் போச்சு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், இப்படி வெவ்வேறு வயது வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. இந்த 10 காவலர்களும் சேர்த்தே சொல்கிறேன். அப்போது அவங்களுடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு மேலே உள்ள மரியாதை, இது எல்லாமே போகுது இல்லை சார்? அப்போ யார் விரும்பி வந்து லாக்அப் டெத் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதெல்லாம் வந்து இவங்க மனசில் வச்சு இந்த விஷயத்தெல்லாம் வந்து அணுகலை அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை சார். யாருமே ஒரு வழக்குக்கு இன்னொரு வழக்கு இல்லை சார். யாரும் வந்து விரும்பி லாக்அப் டெத் பண்ணணும் அந்த கோணத்தில் நானும் எடுத்துகிட்டு சொல்லலை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸில் ஒரு சந்தேகப்பட்டு ஒரு நபரை பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கைதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு அப்படின்னா, அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுற கைதியை வந்து எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர்கிட்டேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தொடர்ந்து தாக்கப்படுறது, தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கறது, மென்டலி அவரை வந்து ரொம்ப துன்புறுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது மரணம் வரைக்கும் கொண்டு போகுது. அதில் லாக்அப் எடுத்துருக்கு. யாரும் நீங்கள் சொல்கிறது கோணத்தில் நான் அந்த அக்செப்டில் வரல. ஆனால் அதற்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நீங்கள் சொன்ன அந்த 10 நபர்களும் ஏதோ ஒரு வகையில்
தொடர்பில் இருந்திருக்கிறாங்க, இல்லை அந்த நேரத்தில் பணியில் இருந்திருக்கிறாங்க, கூட இருந்திருக்கிறாங்க. இல்லை அதுதான் நான் என்ன சொன்னேன், இந்த 10 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் 2 பேர் வேணா பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்க சொன்ன மேலதிகாரி சொன்னதை செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இப்போ இதில் தனிப்பட்ட ஈகோவும் வந்துடும் சார். சில நேரங்களில் சில அதிகாரிகளுக்கு வந்து அந்த ஈகோவும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அங்கே சிக்கல். அதுதான் அந்த ஒரு காவல் அதிகாரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, லாக்அப் வந்து எனக்கு 10 அடி தூரத்தில் இருக்குது, அக்யூஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 அடி தூரத்தில் இருந்துச்சுன்னா 1000 அடி தூரத்தில் இருக்குது, நான் தான் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் அது. இப்போ இவங்களுக்கு இப்போ அதுதான் அந்த 10 பேருக்கு பொருந்தும். அந்த 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை கொண்டு வந்து லாக்கப்பில் வைக்கிறதா. ஆனால் இந்த லாக்அப் நமக்கும் வந்து இதுதான் நமக்கு லாக்கப்ன்றது அவங்க உணரணும். அது உணரலன்னா அப்படி தான் அதனுடைய. இப்போது நீங்கள் வந்து குற்றம் செஞ்சுட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது யார்? குடும்பம் அனுபவிக்குது. அது பரவலாக வெளியில் வரதில்லை. காவல்துறையில் இருக்கிற அந்த பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுடைய குடும்பத்தை பற்றிலாம் இங்கே யாரும் பெருசாக பேசுனதுலாம் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. 10 பேர் வந்து குற்றம் செய்தவங்க தான், 2 பேர் கொண்டவங்க தான். ஆனால் அந்த குடும்பங்கள், இவங்களை நம்பி இருக்க குடும்பங்கள் வந்து எப்படி வந்து பரிதவிக்குதுன்றதை பாருங்கள். வாழ்க்கையை திசை பண்ணோம், செதறி போயிடும் குடும்பம். இந்த 10 குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி 10 குடும்பம் இல்லை, இது மாதிரி லாக்அப் டெத் பண்ணி பலர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் நிறைய இருக்குது, அதுக்கு உதாரணங்கள் இருக்குது. இந்த ஜெய்பீம் படமெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான், அது வந்தது தான். இப்படி இருக்குது. ஆனால் இங்கே அதுதான் நான் சொல்கிறேன், இங்கே தனி மனித ஆட்டிடியூடோ சேர்ந்து அதிகாரம்ன்ற அந்த போதையும் சேர்ந்து சில நேரங்களில் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கிறதுக்கான காரணமாகிடுதுன்ற நான். இதை பல குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயலாமையில் உள்ள குடும்பங்கள் அல்லது திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களாக இருந்தாங்கன்னு வச்சு அவங்க வந்து இதை ஈஸியாக வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துப்பாங்க, உணர்வுபூர்வமாக எடுத்து நீதிமன்றத்தை அணுகும்போது நீதிமன்றம் சரியான ஒரு வழிநடத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டு பலர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற நான். இன்றைக்கி நீதிமன்றம் இப்போ நீங்கள் இன்னொரு ஆர்டிஐ போடுங்க சார். யாரெல்லாம் வந்து ஒரு புழல் நீதிமன்றத்தில் போடுங்க ஒரு ஆர்டிஐ. நான் ஒன்றும் போட்டு வாங்கி தரேன், நான் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் தான், நான் போட்டு தரேன். புழல் நீதிமன்றத்தில் மட்டுமே எடுத்துப்போம். அதில் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட, அதாவது காவல்துறை அதிகாரிகள் செய்த கிரிமினல் நடவடிக்கைகள் அதுக்காக சிறையில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்துட போகுது. எத்தனை காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜெயிலில் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் வெறும் சிறையில் தள்ளுறது மட்டும்தான் அவங்க வேலை நினைக்கிறாங்க. சிறையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்ற நான், பலர் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஜெயிலில் எடுத்துங்க, ஒன்று தனிப்பட்ட குற்றங்கள் இருக்கணும், அல்லது தான் நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட குற்றங்களுக்காக சிறையில் இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. என்னன்னு கேட்டால் அப்போ சொல்லுவாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் எடுத்துங்க, எத்தனை போக்குவரத்து ஊழியர்கள் வந்து டிரைவர்கள், எத்தனை டிரைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுத்தி சிறையில் இருக்கிறாங்க கேளுங்க, லிஸ்ட்டு வரும். இங்கே எல்லா சிறையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சுமக்குது சார். நம்ம லாக்அப் டெத்துன்றது வந்து எந்த ஒரு, இதுதான் நான் சொன்னேன், தனி மனித ஆட்டிடியூட். அந்த அதிகாரன்ற போதையில் உள்ள ஒரு போலீஸ்காரரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை செய்தே தீரணும், ஒரு ப்ரெஷர், மேலிட ப்ரெஷர். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடிக்காமையே விசாரணை பண்ணணும்னு, ஒரு எந்த அக்யூஸ்டும் நீங்கள் அடிக்கவே கூடாதுன்னு சொன்னால் இங்கே அது சாத்தியமும் இல்லை. அது வந்து நம்ம நான் ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் சார். எனக்கு கூட இந்த வாத்தியாருங்க வந்து மேலே ஒரு பயம் தான். அதுவும் எனக்கு கணக்கு வாத்தியார், எனக்கு கணக்கு வராது. கணக்கு வாத்தியார் பார்த்தா எப்பவுமே குச்சி வச்சுருப்பார். எனக்கு பயமாக இருக்கும். உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருப்பேன். அந்த எதுக்காக சொல்லுங்கன்னா, என்னைக்கு நம்ம வந்து வாத்தியார்கிட்ட இருக்க குச்சியை வந்து மனித உரிமையை பேசி நம்ம பிடிக்கிட்டோமோ அன்னைக்கே ஒழுக்கம் கட்டுச்சு. எப்போ வந்து நம்ம மனித உரிமையை பேசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கிட்ட இருக்க லட்டியை நம்ம உருவிட்டோம்னா, அதுக்காக நான் எல்லா போலீஸ்காரங்களும் வந்து லட்டி வச்சுக்கணும், எல்லாரும் அடிக்கணும்னு சொல்ல. 10 பேர் 100 பேர் இருக்க தான் செய்கிறான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்போ நம்ம மனித உரிமை பேசி போலீஸ்காரர்கிட்ட லட்டியை நம்ம பிடிக்கிட்டோமோ சமூக விரோதிகளோட கொட்டம் அதிகமாகிடும். வேறு வழி இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குச்சி இருக்கணும் வாத்தியார்கிட்ட, அந்த குச்சி. ஆனால் நம்ம என்ன செய்யணும், குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாத்தியார்கிட்ட குச்சி இருந்தாக்கா அது மனித உரிமை மீறல், குழந்தைங்களை அடிக்கூடாது. ஆனால் அந்த குச்சி கையிலையாவது இருக்கணும், அடிக்க தேவையில்ல, கையில் இருக்கணும். அப்போ தான் ஒழுக்கம் இருக்குது. இங்கே தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காத பிள்ளைகள் இருக்குது, வாத்தியாரை மதிக்காத பிள்ளைகள் இருக்குது. போலீஸ்காரர் கையை காட்டினா நிறுத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாகத்தை சுழட்டிட்டு வந்து வேகமாக வந்து 3 பேர் 4 பேர் உட்காந்துட்டு போகிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து போகிற போக நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்கிறது ஃபைனலாக ஒரு விஷயம். நான் போலீஸ்க்கு ஆதரவாகவே நான் பேசவே இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குற்றம் செய்திருக்கிறது நல்லா தெரியும். அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரங்க தலைகீழ தண்ணி குடிக்கணும், சரிங்களா? அவன் தான் செய்தான்னு தெரியும். ஆனால் நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு இதை நிரூபிக்கணும். நீதிமன்றத்துக்கு தேவை ஆதாரம். ஆனால் அந்த ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ தண்ணி குடிப்பாங்க சார். கன்விக்ஷன் கொண்டு வர சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த குண்டர் சட்டத்தெல்லாம் போட்டுறேன், அது எவ்வளோ பக்கமாக தயார் பண்ண தெரியுமா? ஆனால் அலக்கழிக்க முடியும். குண்டர் சட்டத்தை போட்டு அந்த குடும்பத்தை உண்டில் நாக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லாமல் அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் காலில் கையில் விழுந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா செலவினங்களை விடுங்க.
அது எவ்வளோ பேப்பர்ஸ் ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்களா? உண்மையாக குற்றம் செய்தவனையே தண்டிக்கிறதுக்கு இங்கே தலைகீழ தண்ணி குடிக்கணும். அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் கன்விக்ஷனில் வந்து நீதிமன்றம் எல்லாத்தையும் கேட்கும், கொடுத்தாகணும். இங்கே 2 பக்கமும் சிக்கல் இருக்குது. நீங்கள் போகிற போக்கில் என்ன கேட்டால் மேலே வந்து ப்ரெஷர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயின் அறுத்துட்டான். செயின் அறுத்த கேஸில் அவனை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையங்கலமாக பிடிச்சி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. சரிங்களா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. மனிதநேயம் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. அவனை ரிமாண்டும் பண்ணியாச்சு. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு. ஆனால் விசாரணைக்கும் போது நாங்கள் வேறு ஒரு வேலையாக போயிருந்த போது அப்போ நான் பார்க்குறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து கால் டாக்ஸி டிரைவர். அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் வந்து டிரைவர், கூலிக்கு வேலை செய்வான், சம்பளத்துக்கு வேலை செய்வான். தீபாவளி நெருக்கமான ஒரு காலம். அவனுக்கு வண்டி வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டினா தான் அவனுக்கு சம்பளம். வாகனம் ஓடவே இல்லை, 4 நாள் 5 நாளாக ஓடவே இல்லை. வீட்டுக்கு பணம் அனுப்பணும், சரியான வறுமை. அவனும் பசியில் இருக்கிறான். வண்டியோட முதலாளியாவது அவனுக்கு வந்து கவனிக்கணும், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. 5 நாள் 6 நாள் பசி பட்டுன்னு கேட்டால் வேறு வழி இல்லாமல் நான் சென்றான் செயின் அறுத்து. இதுதான் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையும் கூட. இப்போ காவல்துறை அதிகாரி என்ன செய்யலாம்? செயின் அறுத்ததுக்காக அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சோ துன்புறுத்தோ எதுவும் செய்யலை. வழக்கு பதிவு பண்ணி அவனை சிறையில் அமைச்சிட்டார். ஆனால் அங்கே குடும்பம் சோத்துக்கு வழி இல்லாமல் ஆயிடுச்சு. அவனை பெயில் எடுக்கிறது கூட வரவே இல்லை. அந்த வண்டியோட வாகனத்தோட ஓனர் வந்து பெயில் எடுக்கிறது கூட வரவே இல்லை. அவனுக்கு வண்டி கிடச்சா போதும், வண்டியை சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இது மாதிரி பல கதைகள் இருக்குது. போலீஸ்காரன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். அதாவது இப்போ நான் சொல்கிறேனே ஒரே விஷயம்தான் சார். 10 பேர் நீங்கள் ஆணவத்தோடு செஞ்சிருந்தா கூட அந்த சாத்தான் குளத்தில் 2 உயிர் பண்ணான். உங்கள் குடும்பங்கள் எண்ணிக்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்க? இதுதானே சார் மிகப்பெரிய உதாரணம். இல்லை அதை எல்லாரும் யோசிப்பாங்க, காவல்துறையினரும் யோசிப்பாங்க, நிச்சயமாக யோசிப்பாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்டியில் இன்னொன்று போடுது. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ப்ரெஷரில்? ஏன் அது வந்து அதை கேட்கல? ஆர்டியில் அதையும் கேட்கணும். ஆர்டியில் எத்தனை அதிகாரிகள், சாதாரண காவலர்கள் உட்பட உயர் அதிகாரிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆர்டியில் சமீபத்தில் கூட ஒரு அதிகாரி தற்கொலை பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாமே சமமாக தான் நடக்குது சார். நம்ம பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம வந்து பொதுமக்கள், நான் மீண்டும் கூட சொல்கிறேன், இந்த காவல்துறை அதிகாரிகள்னா ஏன் வந்து இவங்க அந்நியப்பட்டு இருக்கிறாங்க? ஏன் வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டுருக்கிறாங்க? காவல்துறை நண்பர்னு சொல்கிறாங்க, ஆனால் இருக்க முடியுதா? நட்பு ரீதியாக இருக்க முடியுதா? ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர். முதல் ப்ரெஷர்னு கேட்டால் இங்கே இதுக்கே இல்லையா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துலேயே அவங்களுக்கு ஏதாவது சங்கம் ஏதாவது இருக்கா போராடுறதுக்கு? இதே சவுக்கு சங்கர் ஒரு மருத்துவரை பேசியிருந்தாருன்னா ரோட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க மருத்துவர். ஒரு வழக்கறிஞரை பேசியிருந்தாருன்னா வழக்கறிஞர் ரோட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இதே வேறு எந்த நர்ஸுங்களை பேசினா ரோட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. காவல்துறை தானே, யார் என்ன பண்ண முடியும்? சங்கமாக இருக்குது உங்களுக்கு, யார் கேட்க போகிறா? அதுதானே பேச வச்சுது. இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் எந்த துறை வேணால் சொல்லுங்கள் சார், இந்நேரம் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. நல்ல வேலை 3rd ஜெண்டர் யாரும் ரோட்டுக்கு வரலன்னு சந்தோஷப்படணும். இவர் பேசுகிற பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜெண்டர்லாம் இறங்கிட்டு இருப்பாங்க. இறங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? தவறு சார். ஒருத்தரை மனக்காயப்படுத்தி தான் நம்ம வந்து நம்ம நீதிமான் காட்டிக்கிறதோ இல்லை புரட்சியாளர்னு காட்டிக்கிறதோ அல்லது போராளின்னு காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொருத்தருடைய மனசை காயப்படுத்தி பண்ணணும் இல்லை. நீங்கள் இங்கே வாழ வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் போக்கில் நீங்கள் வந்து எல்லாரையும் காயப்படுத்திட்டே வந்தீங்க. முதலமைச்சர் சகிச்சுக்கிட்டாரு, உதயநிதி சகிச்சுக்கிட்டாரு, எல்லாரும் வரிசையாக சகிச்சுட்டாங்க. இந்த சேகர் பாபு அமைச்சரை சொன்னார், சர்வசாதாரணம் கேட்டினா உப்பு மிளகா புள்ளிலாம் யார் வாங்கி தருது? சேகர் பாபு தான். இனி பார்த்தியா, அது எவ்வளோ ஒரு அரசியல் சாசனப்படி ஒரு பதவி பிரமாணம் செஞ்ச அமைச்சர்களை எவ்வளவு ஏளனம் சொல்லுங்கள். நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம் சார். நீங்கள் இப்படியே வைப்பீங்க? உப்பு புளி மிளகாலாம் வந்து சேகர் பாபு தான் வாங்கி தர்றாரு வீட்டுக்கு. எந்த மாதிரியான வார்த்தை? இதுதான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வந்ததுக்கு காரணமே. நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் நீங்கள் அடிச்சுட்டு போயிடுங்க. பூனைக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டுவாங்க. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி சார்.